ஹாய் கிரியேட்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் அண்ட் வாட்சர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க யூ மேல கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்க சேனல் மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பென்சில் குறி மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இப்ப நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்களேன். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நான் கொடுத்திருக்கேன். என்னன்னு கொடுத்திருக்கேன்னா யூடியூப்க்கு தேவையான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். சோ இது எதுக்காகனா நம்ம சேனல் எதை பத்தி அப்படின்னு தெளிவா இங்க கொடுத்துட்டோம்னா நம்ம சேனலை பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் நீங்க வெளியே வாங்க. திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப யூல கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன் காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க பாருங்க இங்கேயும் மேலே டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும், அதாவது காட்டும். சோ இந்த மாதிரி காட்டும் போது என்ன ஆகும்னா ஆடியன்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இங்க மேலவே நம்ம காட்டிட்டோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோவை ஆடியன்ஸ் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்ம சேனல் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்குள்ள வந்து நிறைய வீடியோஸை பார்ப்பாங்க. இதனால நமக்கு வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் கெயின் ஆகும். அதனால நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல சீக்கிரம் மானிட்டேஷனும் ஆயிடும். சோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு கத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெண்டு டைப்ல கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம யூடியூப்லயே கொடுக்கலாம். செகண்ட் டைப் வந்து குரோம்ல கொடுக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ரெண்டுத்துலயுமே நீங்க கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் யூடியூப்ல எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூ கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க சேனல் மேல கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க பென்சில் குறி இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ், அதாவது உங்க சேனல் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சேனலை நான் சொல்றேன். இப்ப பாருங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப்க்கு தேவையான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அது சம்பந்தப்பட்ட சில வேர்ட்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். சோ உங்க சேனல் ஒரு குக்கிங்கா இருக்கலாம், ஒரு என்டர்டெய்னரா இருக்கலாம், அந்த ஒரு டிராவலா இருக்கலாம். சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை இங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சோ இங்க முழுக்க முழுக்க நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்லயும் எழுதிக்கலாம். பேருக்கு தமிழ் தெரியாதவங்க இருக்காங்க, சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்க இருக்காங்க. சோ நீங்க சொல்ல வர கருத்தை இங்கிலீஷ்லயும் எழுதிக்கீங்க, தமிழ்லயும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ்ல எழுதி கூகுள் டிரான்ஸ்லேட்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க இங்க எழுதிக்கலாம். சோ உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, நான் அதை பத்தி போடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனை செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யூடியூப்ல எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுன்னு பாத்துக்கீங்க. இதே மாதிரிதான் குரோம்ல போயிட்டு கொடுக்கணும். அதாவது குரோம்ல போயிட்டு உங்களுடைய சேனலை ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும். சோ இது ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா ரெண்டு மெத்தட்ல கொடுக்கலாம் தான் நான் சொல்லியிருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டு மெத்தட்ல கொடுக்கலாம், பட் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ வாங்க அதையும் பார்க்கலாம். செகண்ட் டைப் வந்து நம்ம குரோம்ல போயிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய யூடியூப் ஐடியை குரோம்ல ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம்ல நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க குரோம்ல நிறைய மெயில் ஐடி கொடுத்து வச்சிருக்கலாம். சோ உங்களுடைய மெயில் ஐடி தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த லோகோ மேல நீங்க டச் பண்ணி இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, நல்லா பாருங்க. இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கு, இது மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ இங்க பாருங்க நிறைய யூடியூப் சேனல் ஷோ ஆகுது. சோ நீங்க இதே மாதிரி உங்களுடைய ஸ்விட்ச் அக்கௌண்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட் தானே நீங்க செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சிடுங்க. சோ வாங்க நான் சொல்றேன்.
இப்போ இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. இங்க பாருங்க செட்டிங் இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா மேல இருந்து தேர்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனை நீங்க எழுதிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, எழுதிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதுறதுனால நிறைய வாட்ச் ஹவர்ஸ், நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மெத்தட்ல நீங்க கத்துக்கிட்டீங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சப்ஸ்கிரைபர், வியூஸ் அண்ட் மோர் தென் மோர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, வேற லெவல்ல இருக்கும்.